ஏங்க இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சுன்னு தூங்கிட்டேன். ஏன்னு கேளுங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைல்ல, அதனால் சாமியை கும்பிட்டு தூங்கிட்டேன். காலையில் இட்லியை வச்சு சாப்பிட்டதோடு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரோட கம்பெனியில் சாப்பாடு இன்றைக்கி பொங்கலுக்கு சாப்பாடு போட்டிருந்தாங்க. என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் வாங்க. வெள்ளை சாதம், அப்புறம் வந்து சாம்பார். சீமாப்பா கூட்டு எடுத்துகிட்டு வரலையா? நான் பாத்திரம் கொடுத்து விடாம விட்டேன். அவங்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளோடு போய் சாப்பிட்டாங்க. நான் பாத்திரம் கொடுத்து விடாம விட்டேன். 2 பாத்திரம் தான் கொடுத்து விட்டேன். இந்த சாப்பாட்டிலே வச்சுட்டு வந்துருக்கலாம்ல. வா, சாப்பாட்லேயும் வச்சுட்டு வந்துருக்கலாம்லப்பா. அதனால இன்றைக்கி வந்து கம்பெனி சாப்பாடு. நாளைக்கு தான் சமைப்பலான் இருக்காங்க. நீங்களாம் என்ன சமைச்சிய பொங்கலுக்கு? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க போய் வெஜிடபிள் அது இதுன்னு சாப்பிட்ருக்கா. எனக்கு வெறும் வெள்ளை சாதமும் சாம்பார் எடுத்து வந்திருக்காரு. கேட்டால் 2 பாத்திரம் தானே கொடுத்து விட்டேன்றார். சரி விடுங்க, நம்மளுக்கு கிடச்சது இன்றைக்கி இந்த சாம்பார் சாப்பாடு. அது சந்தோஷமாக சாப்பிடுவோம். நல்லபடியாக நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சமைச்சிடுவேன் கண்டிப்பாக காலையில்.